சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் உனக்கு 1000 கேள்விகள் இந்த நொடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலை? நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாத பிழைகளை செய்துவிட்டா பிறந்து விட்டோம்? எல்லாரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குமா இருக்காதா? நமக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டமா? இப்படி உன் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை சொல்லவே ஓடி வந்தேன். அதனுடன் உனக்கு நல்லதை செய்யவே நானும் ஓடி வந்துள்ளேன். என்னுடைய தங்கமே, கவலைகளை சுமந்தாய், இனியோ வாழ்க்கையில் இன்பங்களை சுமக்கப் போகிறாய். இதற்கு பிறகு பேச்சாக சொல்வதை விட செயலாக செய்து காட்டி விடலாம் என்றே முடிவெடுத்து விட்டேன். நீ எப்பொழுதும் நான் சொன்னால் நம்புவதே கிடையாது. சாய் சொல்வார், ஆனால் அவர் செய்யவே மாட்டார். இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறாய். அதனால்தான் இதற்கு பிறகு உன்னிடம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கவலையையும் நிறுத்த மாட்டாய். இனி செய்தே காட்டிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய தங்கமே, எப்பொழுதும் நான் நன்றாக இல்லை, மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று மற்றவருடன் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு, உன்னுடைய வாழ்க்கை வேறு. எப்பொழுதும் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்காமல் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட. சிலருக்கு உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அந்த விஷயங்கள் கூட கிடைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் ஏங்கலாம். இவளுக்கு கிடைத்தது கூட நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லையே என்று ஏங்கலாம். தங்கமே, அதனால் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்க வேண்டாம் என்று தான் நான் சொல்வேன். எப்பொழுதும் நீ என்ன நினைக்கிறாய்? அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று தானே. அவர்களுடைய வாழ்க்கைக்குள் போய் பார்த்தால்தான் தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று. அதனால் எப்பொழுதுமே நீ உன் வாழ்க்கையை கவனமாக பார்த்துக்கொள் என்று தான் சொல்வேன். எப்பொழுது நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதிருந்துதான் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தது, சில கவனங்கள் சிதறியது. இனி உன் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தாய் என்றால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கவே வேண்டாம். உனக்கென்ன தேவையோ அதை என்னிடம் கேள். அது உனக்கு நிச்சயமாகவே தாமதம் ஆனாலும் சரி உனக்கு கிடைத்துவிடும். அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களை பார்ப்பது, ஏங்குவது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி கஷ்டம் என்று சில விஷயங்களை தேவையில்லாமல் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொள்வது, இது எல்லாமே என்ன தெரியுமா? கெட்ட விஷயம்தான். கெட்டதாக யோசித்தால் கெட்டதுதானே நடக்கும். நீ நல்லதாக யோசி. என் வாழ்க்கையில் இது கிடைத்தது, இதனால் சந்தோஷம் என்று யோசி. எனக்கு இந்த ஒரு பொருள் வேண்டும், எனக்கு இது தேவை, இந்த ஒரு உடை தேவை, இந்த ஒரு நகை தேவை, இப்படி யோசி. உனக்கு என்ன வேண்டுமோ அது யோசி. நிச்சயமாகவே உன்னுடைய கையில் வந்து தாராளமாக சேரும். கவலைகள் வேண்டாம். எல்லாவற்றையும் சீக்கிரமாகவே நீ அடைந்து விடலாம். அதனால் கவலை வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாக இருக்கும் பொழுது தேவையில்லாத யோசனைகளே வேண்டாம். எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.